ஒரு ஹோட்டல்ல ஒரு 15 வயசு பையன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறான், இலை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 10ல் ஒருத்தன் கேட்டுருவான், ஏய் எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்பான். இல்லைண்ணே இங்கே படிச்சுட்டு இருக்கேன், ஃபீஸ் கட்ட காசு இல்லை, அதுக்காக தான் இந்த இலை எடுக்கிற வேலை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லட்டும். டப்புன்னு அந்த இலையை கையில் வாங்கி படிக்கிற பையன் இலை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இருக்கிற சமூகம் இந்த சமூகம். This is the most blessed society. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. படிக்கிற பையன் போய் இலை எடுக்கலாம், என்னடா அப்படின்னு அவன் இலை எடுக்க விட மாட்டான். அவன் யார் பெற்ற பிள்ளை அவனால் இருக்கலாம். படிக்கிற பிள்ளை அப்படி வச்சு கொண்டாடுறது இந்த உலகம். காரணம் படிப்பின் வழியாகத்தான் சமூக மாற்றம் நடக்கும் என்று இந்த உலகம் நம்புகிறது. எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளைக்கு கல்வியின் வழியாக நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்க கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான். எங்களுக்கு 10 ஏக்கரா தென்னந்தோப்பு கிடையாது, ரைட்டா? பேங்க் பேலன்ஸ் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா காசு கிடையாது. நாங்க வச்சிருக்க ஒரே சொத்து பிள்ளைதான் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் அவர்களோடு சேர்ந்து இயங்கி முயற்சி செய்து பாருங்க. காரணம், செயற்கரிய செயல் செய்தாலும் கிடைக்காத பெரும் பெரு நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய பேரண்ட்ஸ். நம்ம கூட சொன்னாங்க, நான் எங்கேயோ பேசுனேன்னு சொல்லி. நம்ம வீட்டில் அப்பாக்கெல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டில் 2 வாழைப்பழம் இருக்குன்னா அழுகின பழத்தை தான் அப்பாக்கள் சாப்பிடுவாங்க. நீங்க வேணா போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் கேட்டா அந்த கனிஞ்ச பழமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்பாக்கள் சொல்லுவாங்க. கிடையாது, 2 பழம் இருக்குன்னா நல்ல பழத்தை புள்ள திங்கட்டும்னு சாகிற வரைக்கும் அழுகின பழத்தே தான் அப்பன் திங்கிறான். Such a lovable society this is. கழுத்துல குண்டுமணி அளவுக்காவது தங்க இருக்கணும், அது பண்பாடுன்னு சொல்ற சமூகத்துக்கு வந்த நாம வெறும் மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்க தங்க அவ்வளத்தையும் கொண்டு வித்தோ அடமான வச்சோ பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய அம்மாக்களின் அற்புதமான தியாகத்தில் வளர்ந்தது இந்த கல்வி. இங்க கல்விங்கிறது பெரும் தியாகம். அவங்க மேல 1000 தப்புகள் இருக்கலாம், அவங்க அன்பானவர்கள், அதுல நீங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே சொல்லாமல் வறுமையை கடந்து கடந்து இந்த தந்தைகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த ஏரியால யாரோ ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கைமாத்து காசு வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்து கொடுத்துட்டு எப்போ போனாலும் ஏப்பா அந்த தெருப்பக்கம் போக மாட்டேங்க, இல்லடா தம்பி சுத்துதான், இந்த பக்கம் ரோடு நல்லா இருக்குன்னு போறாரு உங்க அப்பா. போனா அந்த கடன்காரன் பாப்பான், காசு கேட்பான்ட்டு அவ்வளவு நெருக்கடிக்கு நடுவில் அந்த கவலையை கூட தன் வீட்டில் பகிர்ந்து கொள்ளாமல் பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காகவே கடைசி வரை வாழ்ந்து செத்து போகிற அப்பன்களின் அற்புதமான தேசம். Lovable society. It is your high time for you people to pay back them.